இந்த குளிர், காற்று, மழை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள 1000 கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. ஆமா பாண்டியா, ஈபி காரனு சும்மா இருக்காங்களா? சும்மா சும்மா கரண்ட் பிடிங்கி விட்றாங்களே. அப்பா சூப்பர் காற்று. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவோம். அம்மா அம்மம்மா. என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன். டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாமேன்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கீங்க. அப்போ இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்லை, நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுதேன். சும்மா இருக்கலன்னு கேட்டால் சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா இந்த வழியே வந்துகிட்டு இருந்தேன். சரி, பார்த்தா சும்மா உட்காந்துருந்தாரு. என்ன சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்லை நீயும் சும்மாவா? ஐயோ, உங்க 2 பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவரா, தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவரே. அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ போ போ. எல்லாம் போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல்லாம் போல சும்மா. சும்மா தான் இருக்கணும். சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கேளா? இல்லை, நான் சும்மா இருக்கணும் உன்ட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கட்சியிலும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த விட்டுக்கார சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல. சும்மா 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 இருக்கிற என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா விடலையா? என்ன கூட சும்மா விட மாட்டேன். அடிக்காரு. என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பார்த்து படாத சரியா பாட்டுனா தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி, உனக்கு எப்போ பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணு. பட்டாலோ, ஏ பட்டாலோ, எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும்.
அன்னைக்கு சரியா பார்க்கல அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்ட புள்ளைய பார்க்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும்? சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கையை ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ? இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிடக்கூடாது பாத்தீங்களா? அதுக்காக தான். அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும்போது மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம்? ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரி தான். அவன் என்னமோ ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. ஓய், 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன். என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினைச்சியா? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசுக்கு விசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்கள். என்ன புத்தி செருப்பால அடிச்சேன்னு பார்க்கலாம். கண்ணப்பண்ணாருன்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சு பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு. ஒன்றும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில் இருந்தும் ரத்தம் வாரது நின்று போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாருன்னு சொல்லு. தொடர்ச்சி என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும். என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ச்சே. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா?